பல்லடம் அருகே சுங்கச்சாவடியை விவசாயிகள் இடித்து அகற்றியிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சிவராஜ் இணைகிறார். சிவராஜ், விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இருந்து அவினாசிபாளையம் வழியாக தாராபுரம் செல்வதற்கு தேசிய நெடுஞ்சாலை மிக முக்கிய சாலையாக பயன்படுகின்றது. தென் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல், நெல்லை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல பொதுமக்கள் இந்த சாலையினை பயன்படுத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தின் மாநகர அல்லாத பகுதிகளான தாராபுரம், காங்கேயம், பல்லடம், பொங்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் காய்கறிகள் உள்ளிட்ட விளைபொருட்களை தேசிய நெடுஞ்சாலை வழியாகத்தான் திருப்பூருக்கு கொண்டு சென்று சந்தைகளில் விற்று வருகின்றனர். அவினாசியில் இருந்து திருப்பூர் மாநகரின் மையப்பகுதி வழியாக அவினாசிபாளையம் வரை செல்லும் இந்த 31 கிலோமீட்டர் தூரத்தை தேசிய நெடுஞ்சாலை 381 அறிவித்து கடந்த 2017ஆம் ஆண்டு 178 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த சாலை மேம்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மேம்படுத்தப்பட்ட அவினாசிபாளையம் சாலையில் வேலம்பட்டி என்கின்ற இடத்தில் சுங்கச்சாவடி ஒன்றை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைத்தது. இந்த சுங்கச்சாவடி கடந்த 2018ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அப்போது அதனை செயல்பாட்டுக்கு கொண்டு வர விடாமல் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பலகட்ட போராட்டங்களை நடத்தினர். இந்த சாலை வேலம்பட்டி குளத்தினை ஆக்கிரமிப்பு செய்து அமைத்திருப்பதாகவும் இதனால் விவசாயிகளின் நீராதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்தனர். வடக்கு அவினாசிபாளையம் வேலம்பட்டி கிராமத்தில் 4 ஏக்கர் 36 சென்ட் பூமியானது குளமாக இருந்தது. இந்த குளத்தை கடந்த 2017ஆம் ஆண்டு மூடி சுங்கச்சாவடியும் சுங்கச்சாவடி அலுவலகங்களும் அமைக்கப்பட்டன. அதற்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் குளத்தை மூடக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் குழு அமைத்து ஆய்வு செய்து அந்த இடம் முழுவதும் நீரோடையில் இருக்கின்றது என்பதால் குளத்திற்குள் சுங்கச்சாவடி கட்டப்பட்டிருப்பதை உறுதி செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டார். இந்நிலையில் நேற்று இந்த சுங்கச்சாவடியை அகற்றுவதற்காக ஊராட்சி தலைவரிடம் மாவட்ட ஆட்சியின் உத்தரவு அனுப்பி வைக்கப்பட்டது. அதனை அடுத்து இன்று காலை சுங்கச்சாவடியை இடிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த பகுதியில் திரண்டிருந்த நிலையில் பொக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சம்பவ இடத்துக்கு வந்த பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரெனால்ட் ஷெல்டன் பெர்னாண்டஸ் இன்று நடவடிக்கை எடுக்கப்படாது எனவும் மாவட்ட ஆட்சியர் மற்றொரு நாளில் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாக கூறி பொக்லைன் இயந்திரத்தை அப்புறப்படுத்த முயன்றார். அப்பொழுது விவசாயிகள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் நேரில் வர வேண்டும் எனவும் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். திடீரென ஆத்திரமடைந்த விவசாயிகள் பொக்லைன் இயந்திரம் கொண்டு சுங்கச்சாவடியின் அலுவலகத்தின் ஒரு பக்கத்தை இடித்து அகற்றினர். அப்பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் அழைத்து சென்று போலீசார் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.